எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் ஆக்சுவலாக மார்க் எதுனா குறையுமா குறையாதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. நான் பேசும்போது நிறைய தெரிஞ்சது, அதனால் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கும் இந்த டவுட்ஸ் இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு காமனாக இருக்க டவுட் என்னென்னா, நம்ம ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாலே மார்க் குறைஞ்சிருமா, இப்போ மார்க் எதுனா ரெடியூஸ் ஆகிட போகுது, இருக்கிற மார்க்கும் போயிட போகுது அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுனால எந்த மார்க்கும் குறைய போகிறது கிடையாது. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கவர்மெண்ட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் மட்டும் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, வர 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அப்போ மார்னிங் 11 o'clockலேருந்து அந்த வீக்கில் வர சாட்டர்டே, கடைசியாக சாட்டர்டேனா 24ஆம் தேதி, 24ஆம் தேதி சாட்டர்டே அன்றைக்கி, சனிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் மார்க் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க, நான் எழுதுனது ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் கம்மியாக வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வேணால் நீங்கள் எழுதின எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கூட ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட்டு ஒரு பேப்பருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பேப்பருக்கு 275. நீங்கள் எத்தனை பேப்பருக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண போகிறீங்களோ இன்ட்டு 275 நீங்கள் போட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேன் காப்பி நீங்கள் எங்கே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதே ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட்டும் இருக்குது. என்னால் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா, உங்களாலையும் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.